ஸ்போக்கன் இங்கிலீஷ். பேய். சுவதற்கு பயிற்சி. ஒரு புதிய முறை கண்டுபிடிப்பு. பார்த்து பேய். சலாம். நாம் 3 காலங்களில் பேய் சுகிறோம். 1. நிகழ்காலத்தில் பேய் சுவது. நிகழ்காலத்தில் பேய் சுவது என்பது நாம் ஒருவரிடம் நீ ரிலோ அல்லது போனிலோ பேய் சுவது. நிகழ்காலத்தில் நாம் 5 தலைப்பு களில் பேய் மரியாதை 3 வேர்பில் பேய் சுவது. இவைகளுக்கு 34 மாதிரி வாக்கியம் கள் இருக்கின்றன. இந்த வரிகளில் தொடங்கித்தான் இங்கிலீஷில் பேய். இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். நீங்கள் நிகழ்காலத்தில் பேய் சுகள் அத்தனையின் பதில்களும் இந்த மாதிரி வாக்கி எங்களில் தான் பதில் வரும். 2. கடந்த காலத்தில் பேய் சுவது. கடந்த காலத்தில் பேய் சுவது என்பது நாம் ஒரு நிமிடத்திற்கு முன் செய்த செயல்களை பற்றி பேய் சுவது. இதற்கு 5 மாதிரி வாக்கியங்கள் மட்டும் தான். 3. எதிர்காலத்தில் பேய் சுவது. எதிர்காலத்தில் பேய் சுவது என்பது நாம் ஒரு நிமிடத்திற்கு பிறகு செய்யப் போகும் செயல்களில் பேய். இதற்கு 5 மாதிரி வாக்கியங்கள் மட்டும் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸுக்கு மொத்தம் 44 மாதிரி வாக்கியங்கள். இந்த மாதிரி வாக்கியங்களை தினமும் படித்து புரிந்து கொண்டு பேய் சினால் நீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேய் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ். பேய் சுவதற்கு பயிற்சி. ஒரு புதிய முறை கண்டுபிடிப்பு. பார்த்து பேய். சலாம். நாம் 3 காலங்களில் பேய் சுகிறோம். 1. நிகழ்காலத்தில் பேய் சுவது. நிகழ்காலத்தில் பேய் சுவது என்பது நாம் ஒருவரிடம் நீ ரிலோ அல்லது போனிலோ பேய் சுவது. நிகழ்காலத்தில் நாம் 5 தலைப்பு களில் பேய் மரியாதை 3 வேர்பில் பேய் சுவது. இவைகளுக்கு 34 மாதிரி வாக்கியம் கள் இருக்கின்றன. இந்த வரிகளில் தொடங்கித்தான் இங்கிலீஷில் பேய். இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். நீங்கள் நிகழ்காலத்தில் பேய் சுகள் அத்தனையின் பதில்களும் இந்த மாதிரி வாக்கி எங்களில் தான் பதில் வரும். 2. கடந்த காலத்தில் பேய் சுவது. கடந்த காலத்தில் பேய் சுவது என்பது நாம் ஒரு நிமிடத்திற்கு முன் செய்த செயல்களை பற்றி பேய் சுவது. இதற்கு 5 மாதிரி வாக்கியங்கள் மட்டும் தான். 3. எதிர்காலத்தில் பேய் சுவது. எதிர்காலத்தில்